உருளைக்கிழங்கு சோமாஸ் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்க. சரிங்களா, நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாட்டு சூப்பராக கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு அச்சியெல்லாம் நல்லா அழகாட்டு விழுந்து பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பருங்க. எம்மி எம்மி சோமாஸ் ரெடிங்க. சரிங்களா, அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. உருளைக்கிழங்கும் அவ்வளோ வச்சு பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து எடுத்துருக்காங்க. இது நம்ம துருவி பண்ணணும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சோமாஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து. வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய கிழங்குனா 1 கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன கிழங்குனா 2 கிழங்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாட்டு துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக துருவிக்கங்க. அவ்வளோதாங்க, துருவியாச்சு. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிடலாம். இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான பொருள் போட்டுக்கிடலாங்க. இப்போ இதில் வந்து ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க. அப்புறமா இஞ்சி, துருவின இஞ்சி ஒரு துண்டு, பூண்டுங்க ஒரு 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா பச்சை மிளகாங்க, பெரிய மிளகா வாட்டு 1 மிளகா போட்டிருக்கேன். ஒரு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகள்ட்ட இருந்தாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வர மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் ரொம்ப போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கணுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தான் நல்ல வாசனை இருக்கும். பூண்டு வந்து நல்லா வதங்கினா தான் வாசனை கிடைக்கும் நமக்கு. நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இதில் போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூளுங்க கலருக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகப்பொடி போடுங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா பெப்பர் பொடிங்க ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரமல்லி தூளுங்க. தேவையான மசாலா ஆட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சாச்சு, மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம கடலை மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ அண்டை மட்டும் எடுத்து வச்சுக்க, இவ்வளோ கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க தனியாட்டு. இது இருக்கட்டும், நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது இறக்கிக்கலாம். இப்போ மசாலா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அவல் பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அவல் வந்து இந்த பவுலுக்கு 3/4 பவுல் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா சலித்து எடுத்துக்கிடணும், தூசியெல்லாம் கிடக்குங்க. எவ்வளோ ட்ரெஸ்ஸு கிடக்கு பாருங்கள். இப்போ சலித்து எடுத்தோம்னா நமக்கு வந்து க்ளீன் ஆயிருங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு தூசி கிடக்கு பாருங்க. இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. அவளை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரத்தில் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அவள் எடுத்த கப்பால் அதே அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க. அப்புறமாட்டு சாட்டு மசாலாங்க. சாட்டு மசாலாவுக்கு பதில் இங்கே லெமன் சாறு கூட ஊற்றலாம். சாட்டு மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூளுங்க, கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறமாட்டு எள்ளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. பெப்பர் பொடிங்க, மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாட்டு மசாலாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி விட்டேன்னா கட்டி வந்து கரையாது. நல்லா கரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம கடலை மாவு எடுத்த கப்பால் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அவல் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணும். தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணுங்க. நமக்கு நம்ம 3/4 கப்பு அவல் எடுத்துருக்கோம், 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதே 3/4 கப்பு மாவு தண்ணியில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. கரெக்டான அளவுக்கு எடுத்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவலை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அவலை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டோம்னா நல்லா திக்காயிருங்க. பார்த்தீங்களா, நல்லா திக்காயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம மூடி வச்சுக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காயிருச்சு பாருங்க. தண்ணி அப்புறம் எடுத்து வச்சுங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, இந்த உருளைக்கிழங்கையும் கூட போட்டுக்கணுங்க. பெயிண்டிங்காண்டி மேலே போட்டுக்கிடணும். போட்டேன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு திக்காக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுக்கணுங்க, அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிடலாம், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ரெண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். கையை கொண்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். கொஞ்சமாக மாவு அரிசி மாவு தூற்றணுன்னா தூற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னமாக இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அச்சியில் வச்சும் கட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா மூடி இருந்துன்னா அதை வச்சும் கட் பண்ணலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக மசாலாவை எடுத்து உள்ளே வச்சிடணுங்க. இதாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம நடுவில் அப்படியே வச்சுட்டு மடக்கிடணுங்க. ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்படிங்களா? எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. சோமாஸ் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி மடக்கி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கிடலாம். அது இல்லாட்டி அச்சில் வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணுங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக தேய்ச்சிக்கிடணும். லேசாக மாவு தூற்றிக்கங்க, ஒட்டாமல் அடைக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அச்சு இருக்கு பாருங்க, இந்த அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. நம்ம அப்படியே எடுத்து அதுக்கு மேலே வச்சிடணுங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த அச்சு மேலே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து மசாலா வச்சிடணும். பார்த்தீங்களா? இது மாதிரி வச்சுட்டு
அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும். அப்படியே அழுத்தி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ப்ரெஸ் ஆயிரும். தானாகவே கட்டாகி விழுது பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணுங்க. நம்ம கையை கொண்டு இந்த அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி கையை கொண்டு ப்ரெஸ் பண்ணாலும் கையை கொண்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அச்சு வச்சு பண்ணணுன்னாலும் அச்சு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அச்சு வச்சு பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு அரிசி மாவுனா கொஞ்சம் உடையுது. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக உடையாமல் கிடைக்குங்க. பார்த்தீங்களா? அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு மேலே வச்சிடணும். வச்சுட்டு மாவை வந்து நம்ம உள்ளுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. எம்மியாட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். கை வச்சு மடக்கணுன்னா இந்த மாதிரி மடக்கிக்கங்க. அச்சு இல்லைன்னா அது இல்லைன்னா அச்சில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. இப்போ அச்சில் வச்சு நான் எல்லாம் பண்ணி காட்டுறேன். சூப்பராட்டுக்கு பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. போட்டுக்கலாம். அப்படியே 1 by 1 உள்ளே போட்டுக்கலாங்க. கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டிங்கன்னா கலர் ஒன்று போல் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எடுத்துடணுங்க. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எடுத்துடலாங்க. வெந்துருச்சு. அப்படியே எடுத்து ஒரு சலடையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வடிஞ்சிருங்க. இவ்வளோ மொறுமொறுப்பாக கிடச்சிருக்கு பாருங்க. சூப்பராட்டு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராட்டு வெந்துருச்சுங்க. அருமையாட்டு போட்டு எடுத்தாச்சு. எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அருமையாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா 2 நிமிஷத்தில் காலியாயிருங்க. எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. அருமையான உருளைக்கிழங்கு கச்சோரி ரெடிங்க. உருளைக்கிழங்கு சோமாஸ் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படிங்களா? நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாட்டு சூப்பராக கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு அச்சியெல்லாம் நல்லா அழகாட்டு விழுந்து
பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். வாவ், சூப்பருங்க. எம்மி எம்மி சோமாஸ் ரெடிங்க. பார்த்தீங்களா, அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு சோமாஸ் பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு சோமாஸ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதேமாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.